ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 12 ஜனவரி 2024. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், किसी भी कार्य में नवीनता की इन्वेंशन के लिए ஏகாகிரதா की आवश्यकता होती है. பாபா சொல்றாரு, எந்த ஒரு காரியத்திலும் புதுமைத்தன்மை வேண்டும் என்றால் அதில் ஒருமுகத்தன்மை அவசியமாகும். எப்படி யாராவது ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மற்ற எல்லா விதமான கவன சிதறல்கள் எதெல்லாம் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு ஆராய்ச்சிக்கு தடையா இருக்குமோ அதையெல்லாம் விட்டுடுவாங்களாம். குடும்பத்தை பார்க்கறதில்ல, அதை பார்க்கறதில்ல, இதை பார்க்கறதில்ல, வேறு எதுலையுமே அவங்க ஈடுபட மாட்டாங்க. அவர்களோட அந்த ஆராய்ச்சியிலே அவங்க முழு வீச்சாக முழு முனைப்போடு இருப்பார்கள். चाहे लौकिक दुनिया की इन्वेंशन हो, चाहे ஆத்தியாத்மிக் இன்வென்ஷன் ஹோ, ஸோ அது லௌகிக உலகத்தில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஆன்மீக உலகத்தினுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல அனுபவங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் நம்முடைய மனம் ஒருமுகப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏகாகிரதா அர்த்தாத் ஏகஹி சங்கல்பமே டிக் ஜானா. ஆக ஒருமுகப்பட்ட மனநிலை என்றால் ஒரு நினைவில் ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பது. ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நம்ம கவனம் கொடுத்து நம்ம அதை அனுபவம் செய்யறோம். ஏகஹி லகன்மே மகன் ஹோ ஜானா, ஒருவரின் அன்பில் மூழ்கி இருப்பது. अपनी शांत स्वरूप स्थिति में स्थित हो जाना, इससे बुद्धि का भटकना सहज ही छूट जाएगा. பாபா சொல்றாரு, தன்னுடைய சாந்த ஸ்வரூபமான ஸ்திதியில் நிலைத்திருப்பது, அன்பில மூழ்குவது, அமைதியாக இருப்பது, அமைதியை அனுபவம் செய்வது, தன்னுடைய புத்தியை நிலைநிறுத்துவது, அதாவது அலைபாய்வதிலிருந்து விடுபடுவது, இதுதான் ஏகாகிரமான மனநிலையின் அடையாளமாகும். தேஹ और देह की दुनिया सहज भूल जाएगी और डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव होने लगेगा. ஆக தேக மற்றும் தேகத்தினுடைய உலகம் மிகவும் எளிதாகவே மறந்துவிடும் மற்றும் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை நாம் அனுபவம் செய்வோம். ஸோ நல்ல ஒரு ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யணும். அதுக்காக பாபா புரிய வைக்கிறாரு, நான் இதிலிருந்து விடுபட்ட ஒரு ஃபரிஷ்தா எனக்கூடிய அந்த ஒரு ஒருமுகப்பட்ட மனநிலையினுடைய பயிற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி செய்தோம்னா நான் தேகம் அல்ல, இந்த சாக்கார உலகத்துல நடிப்பை நடிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகன் எனக்கூடிய நினைவு நமக்கு இருக்கும் பொழுது தானாகவே சகஜமாகவே நமக்கு நம்முடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபம் என்பது அனுபவமாகும். நல்லது. ஓம் சாந்தி.